அல்லேலூயா. செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். இந்த நாளிலே அவர் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அவர் தூயாதி தூயவர். இந்த நாளில் அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் அவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். நேர குறைவா இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார், மேன்மையான காரியங்களை செய்வார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை 62வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2, 3, 4 வாசிங்களே. 62. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து மெய் சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா, நீர் பேசும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இந்த வார்த்தை ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தை, உம்மிடத்திலே உண்டே. இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3வது வார்த்தையை இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆண்டவர் 3 வார்த்தைகளை அதிலே கொடுத்தார். அதிலே நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், வாழ்க்கைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கையை குறித்து, கர்த்தருடைய கையில் இருக்கிற பாத்திரத்தை கொடுத்து, கர்த்தருடைய கை யார் மேலே இருந்தது, கர்த்தருடைய கையில் இருக்கும் பொழுது எத்தனை பெரிய கணம் இருக்கிறது என்று இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று சொன்னாலே, இன்றைக்கு கர்த்தருடைய கரம் என்ன செயல்பாடுகளை உங்க வாழ்க்கையில செயல்பட போகுது. அல்லேலூயா. போன வாரத்துல நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் கரம் உன் மேல், என் கரத்தில் நீ இருந்தா, என் கரம் உன்னை மூடிக்கொண்டா என்ன நடக்கும்னு நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கையில என்னவா இருக்கும்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. நீ கர்த்தருடைய கையில் எப்படி இருக்கிறாயா? அலங்காரமான கிரீடம். அல்லேலூயா. கர்த்தருடைய கையில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? கர்த்தருடைய கையில இருக்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் இந்த நாளிலே பேசக்கூடியதை நீங்க கொஞ்சம் கவனிங்க. நீங்க கவனிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு புரியும். அப்ப ஒரு மனுஷன் எவ்விதமான பாதுகாப்பு, எவ்விதமான ஆசீர்வாதம் கர்த்தருடைய கைக்கு போகும் பொழுது அவனுக்கு கிடைக்கும், அவனுக்கு இருக்கும். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். பாருங்க, அவர் கைக்கு நீங்க போகும்போது என்னவா மாறுறீங்களா? ராஜாக்களாகவும். அவருக்கு முன்னாடி இப்படி நிப்பீங்களா? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். இன்னைக்கு இந்த சங்கீதத்துல கேட்டோம் அந்த வார்த்தைய.
இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு பாருங்க, திரும்ப நினைப்பூட்டும்படிக்கு அவர் கையில் இருக்கிற கிரீடமாக. ஒரு கிரீடம் ஒருத்தர் கைக்கு போயிருச்சுன்னா அது யாருடைய சிரசுக்கோ போக போகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க கிரீடமா இருந்தா கர்த்தர் தன்னை மேன்மையான இடத்துல உங்களை அமர பண்ணுவார். கிரீடம் எப்பயுமே தரையிலேயோ எங்கேயோ கொண்டு வைக்க மாட்டாங்க. ஒரு மேன்மையான இடத்துக்குள்ளதான், பாதுகாப்பான இடத்துக்குள்ளதான், அது புதுப்பிக்கப்படும்படிக்கு உருவாக்கப்படுகிறதான் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ அவர் கையில இருக்கிறனால அவர் பார்வைக்கு நீ எப்படி இருக்கியா? ராஜாக்களாகவும் ஆசாரியனாகவும் இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியாக பார்க்கிறார். ஏன்னா ராஜா முடின்னு சொல்லும் பொழுது அது என்ன குறிக்குதுன்னா, ஒரு 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 கணம் பொருந்திய ஒரு ஒரு பெயரிட்டு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்க தான் பாத்திரம், நீங்க தான் பாத்திரம், நீங்க தான் அதற்கேற்ற பாத்திரம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் தேர்ந்தெடுத்த என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருடைய கையில எப்படி இருக்காங்களா? அலங்காரமான கிரீடம். அது எப்படிப்பட்ட அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் வேதத்திலே நமக்கு அநேக காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரீடம் மேன்மையுள்ளது. இது அவர் கையில இருக்கு. உன்னை கிரீடம் போல கர்த்தர் பார்க்கிறாரு. நீ உன்னை தாழ்த்தாத, உன்னை நீ அற்பமா எண்ணாத. கர்த்தர் உன்னை அப்படி பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. ராஜாக்களாகவும் ஆசாரியனாகவும் பார்க்கிறாரு. மேன்மையுள்ளவர்கள் அவங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஏசாயா 49 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 49:16. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்ப கையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, என் உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். கிரீடம் போல இருக்க அவர் கரத்துக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம்? அவர் வரைந்து வைத்திருப்பாராம், அவர் பார்க்கும்படி வைத்திருப்பாராம். ஏன் அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது நான் ஒரு காரியத்தை நான் யோசித்து பார்த்தேன். அதை நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு முறை ஒரு பாஸ்டர் வந்தப்போ அதை சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு அதோடைய அர்த்தம் புரிந்தது. ஒரு செல்ஃபோனுக்குள்ளே இந்த உலகத்தையே கொண்டு வந்து வச்சிடறாங்க. எங்கெங்கேயோ நடக்கிறதெல்லாம் கைக்குள்ளே இருக்குது, கைபேசிக்குள்ளே இருக்குது. எங்கேருந்தோ ஒரு இடத்துல நடக்கிறது லைவாக நம்ம ஒரு தீ பிடிச்சா, ஒரு கொலை நடந்தா, ஒரு இடத்துல எதையா ஒரு கேடான ஒரு காரியம் நடந்தா, ஒரு நன்மை நடந்தா, ஒரு சிஎம் வந்து ஒரு 3000 கொடுக்குறேன்னு அறிவிச்ச உடனே ஊரெல்லாம் வந்துருச்சு, பற்றி எரிஞ்சு எங்க தாளம் பிடிச்சிக்கிச்சு. எப்படி? கைக்குள்ள கைபேசி. அப்ப ஆண்டு சொல்றாரு, என் உள்ளங்கையில் ஒன்ன வரைஞ்சு வச்சிருக்கேன்னா எத்தனை கோடி பேரை எழுதுவாரு, எத்தனை கோடி பேரை வரைஞ்சிருப்பாரு. எப்படி இருக்கும்? ஓன்லி இப்ப ஒரு பிரதரை பார்க்க போறேன் அப்படின்னா, பிரதரை தட்டினா பிரதருடைய போட்டோ வரும், பிரதர் உண்டான பேர் வரும், அவருடைய நம்பர் வரும், அவருடைய டீல் நான் பார்க்கறேன்ல, என் கைக்குள்ள தானே பார்க்கறேன் அவரை. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிற போது நீங்களும் ரொம்ப தியானிக்கிற மாதிரியும். அப்ப கர்த்தர் எப்படி பார்ப்பாரு? எல்லாரையும் மனுஷன் பார்க்கிற விதமா நான் பாறேன். மனுஷன் பார்க்கிற விதமா செல்போனை தட்டி பார்ப்பாரோ? வெட்டவும் வெளிச்சமா நிக்கும் அவருக்கு. நான் தப்பே பண்ணலாண்டவர் என்ன, அவர் ஸ்கிரீன் அப்படியே இறங்க, ஒரு ஒயிட்டு பின்னாடி செவர்லாம் தெரியும், ஆனால் ஒரு கண்ணாடி போல் ஒரு ஸ்க்ரீன் வந்து அப்படியே நிற்கும். அதில் காட்டுவார், டக் 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 டக்னு டைப் ஆகும். போன வாரம் வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல இந்த பண்ண இந்த தப்பு பண்ணன்னு டைப் ஆகும்.
இது நீங்களா டைப் பண்ணுறது ஆண்டவரேன்னா டக்குன்னு அடுத்து அந்த எழுத்து மறைஞ்சு பிக்சர் வரும். அப்போ எப்படி இருக்கான், அந்த இடத்துல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிக்சராக ஓடும். நீங்கள் எடிட்டிங் பண்ணியிருப்பீங்க ஆண்டவரே. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, நம்ம ஆளுங்க அங்கேயும் போய் 7 மணி ஆச்சு சீரியல் போடணும், என்ன நீங்கள் என்ன ரிமோட் தராமல் இருக்கீங்க, எங்க நியாய தீர்ப்பில் நின்றுக்கிட்டு இருக்கவங்க நரகத்தில் தள்ளினா கூட அந்த சீரியலுக்கு அப்புறம் என்னை தள்ளுங்க. அதுவும் இடையில விளம்பரம் போடுவாங்க பாருங்க, அந்த விளம்பரம் போடும்போது என்னைய தள்ளிங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆண்டவரே, நீங்க இடைப்பட்ட நேரத்துல என்னை உள்ள தள்ளிடாதீங்க, இடையில ஒரு விளம்பரம் போடுவான் பாருங்க, அப்பதான் நான் எல்லா வேலையும் செய்வேன், அந்த நேரத்துல என்னை கொண்டு போய் நரகத்துல போடுங்க. எப்படி? அப்பதான் போகணும். ஏதோ ஒரு காரியத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு, உங்க கண்கள் இருள் அடைஞ்சிராம தேவனுடைய தரிசனத்தை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனால உங்களை வெளியே வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. காரணம் இல்லாம ஆண்டவர் இந்த வார்த்தையை தம்முடைய பலிபீடத்திலிருந்து கொண்டு வர மாட்டாரு. ஏன் சீரியல் இன்னைக்கு முக்கியத்துவமா நிக்குது பாருங்க. ஏதோ ஒரு புக்லயோ ஒரு பேப்பர்லயோ ஒன்று வாசிச்சேன். அதுல ஒரு காரியம் எழுதிருந்துச்சு, நீயா வாழ வேண்டுமென்று நினைச்சேனா செலவு கம்மியா. அதுல எழுதியிருக்கு, நீயா வாழ நினைச்சேனா செலவு கம்மியா, மற்றதை பார்த்துட்டு வாழ நினைச்சேனா செலவு கூடயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்களா இருந்தீங்கன்னா எனக்கு இந்த ட்ரெஸ் போதும், நான் இது ஓகே. சீரியலை பார்த்துட்டு சேலையை உடுத்தினா கதை என்னாவும்? நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குற சேலையை என்ன செய்வோம், அந்த பார்டர் உள்ளதை வாங்குறதுக்கு இந்த பார்டரை தாண்டி போய் நிற்பான். கர்த்தர் சொல்லுவார் பாருங்க, அந்த பார்டரை தாண்டி போய் நிற்பான். எந்த பார்டர் வாங்குறதுக்கு? அந்த மயில் அந்த தோகையை விரிச்ச மாதிரி வாங்குறதுக்கு இந்த பார்டர். கர்த்தர் சொல்லுவார், இந்த எல்லையை தாண்டாத, இந்த எல்லையை இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, எங்களுக்கு வேற எப்படி வருமானம்? அவர்கிட்டயே போய் நீங்க தாங்கன்னு கேட்டா அவர் தந்துட்டு போறாரு. ஏசப்பா கொடுத்து இலவசமா எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க? நான் வாங்கியிருக்கேன்னு தைரியமா சொல்ல முடியுமா? இத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க. நம்ம சபை தானா? நமக்கே ஆச்சரியமா இல்லையா? நம்ம சபையில் எப்படி ஒரு நிகழ்ச்சியா? இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு நல்லவர். அல்லேலூயா. அவர் கிருபை இந்த நாளிலே இருக்கிறது. பாருங்க 49:15 ஆண்டு சொல்றாங்க, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என் கையில இருக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறாரு. நீ என் கையில இருக்க கிரீடம். நான் ஒரு காரியத்தை உன்கிட்ட சொல்றேன், நீ தெரிஞ்சுக்க. உன் தாய் மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன். இந்த உலகத்துல எல்லாரும் கொஞ்சம் கவனிங்களேன். நீங்க யார வேணாலும் சொல்லுங்க, இவங்க காலம்புள்ள உயிரோடு இருந்துருவாங்கங்க, இவர் என் கூட தான் இருந்துருவாரு, எப்பயுமே உயிரோடு இருப்பாங்கன்னு யாரையா ஒருத்தவங்களை சொல்லுங்களேன். யாரா ஒருத்தர், இவர் நான் ரொம்ப நேசிக்கிறான்ல, கண்டிப்பா இந்த ஆள் இருந்துருவார், அப்படி யாரா ஒருத்தர். நம்மளே இருப்போமா? சொல்ல முடியாது. நம்ம டேட்டு தெரிஞ்சிச்சு நம்மளால வாழவே முடியாது. அதுக்குள்ளேயே அந்த பட்டுப்புடவையை வாங்கி உடனே கட்டிடணும். எதுக்கு? டேட்டு நெருங்கிருச்சுல்ல. சொல்ல மாட்டாங்க, அவரு இன்னும் ஒரு 3 நாள் 4 நாளுங்க ஏதாவது நல்லது பொழுதை வாங்கி கொடுத்து அவருக்கு அனுப்பிச்சி வைங்கன்னு சொன்னேன். நல்லது பொழுதுன்னு அவருக்கு என்ன பிடிக்கும்னு ஆட்டுக்கால் சூப்பு, நல்லா எல்லாம் மாடு கீடு கொம்பு வரைக்கும் சீவி சூப்பு வச்சு கொடுத்துட்டாங்க. அவர் நல்லா குடிச்சிட்டு தெம்பாகி பழச்சி வந்துட்டார். என்னங்க சொல்றீங்க? அவர் போவார்னு நினைச்சு இவ்வளவு வேலை செஞ்சா மறுபடியும் சொத்துக்கு காவு காக்க விட்டீங்களேங்க எங்களைன்னு. அப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் இந்த ஆளை அனுப்பிடணும்னு சொல்லி கொம்பு வரைக்கும் சீவி சூப்பு வச்சு கொடுத்துருக்காங்க. மாட்டு கொம்பு சூப்பு பிடிச்சதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க. அது வரைக்கும் சில பேர் சாப்பிட்றாங்க.
கறின்னா அன்லிமிட்டடா போறாங்க. நிறைய இடம் நடக்குது. நல்ல வேளை அந்த கொம்பை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம சாப்பிடக்கூடாது நிறைய பைபிள்ல இருக்கு தெரியுமா? சாப்பிடக்கூடியதும் இருக்கு தெரியுமா? ஆமா, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி லிமிட்டட் இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல பிரியாணி 50 ரூபாய்க்கு போடுறான்னா என்ன கறியா இருக்குன்னு நீங்க யோசிக்க வேண்டியதான். கா கா கான்னு ஏதாவது கத்திக்கிட்டு இருக்குன்னா இந்த கோழி கால் ரொம்ப மெலிஞ்சிருக்கேன்னு போலியோ அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லிடுவாங்க. சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. நல்ல மேன்மையா நல்ல விதத்தை பார்த்து நாளை பொழுதுல கர்த்தர் பார்த்துக்குவாரு. கர்த்தர் எல்லாத்தையும் செய்வாருன்னு சொல்லி. இப்ப எல்லா இடமும் கறி பார்த்தீங்கன்னா எப்படி வருது தெரியுமா? கறியை உடைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஊற போடுறாங்க தண்ணியில. அப்படி இருக்கு. நான் ஒரு கடையில பார்த்தேன். அவன் கறியை எடுத்து அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள போட்டுட்டு ஃப்ரீசர்ல போட்டான். அந்த கறியை அவனால அந்த கவரை கூட எடுக்க முடியல, பாலித்தீன் கவரை எடுக்க முடியல, தண்ணிக்குள்ள போட்டான். அது அப்படியே 1 மணி நேரம் ஊறின பிறகுதான் அந்த பிளாஸ்டிக் கவரே எடுக்கிறான். அப்ப அந்த அளவுல கெமிக்கல்லாம் என்ன ஆயிருது? கவர்ல இருக்கிறதெல்லாம் நல்லா சத்துள்ளதா அந்த கறி மாறி வந்துருது வெளியில. அல்லேலூயா. எங்கேயோ அப்படி ரவுண்ட் அடிச்சு இருக்கிற 10 நிமிஷத்தையும் விட்டுருங்கய்யா. இயேசு நல்லவர். சரி, அப்ப என்ன நடக்குது? ஒரு காரியத்தை கவனிங்க. ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்னன்னா, என் கையில இருக்கிறது ஒரு விசேஷித்த கிரீடம். அது ராஜா அணியக்கூடிய கிரீடம். உன்னைய அப்படி பார்க்க, உனக்கு அந்த கிரீடத்தை வைத்திருக்கிறேன். நீ அந்த கிரீடமாய் இருக்கிற. நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. நீ மகிமை உள்ளதாய் அழைக்கப்படுவாய் என்று சொல்லி உன் தேசத்தை குறித்தும் உன் பட்டணத்தை குறித்தும் நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் சகல காரியத்தையும் உனக்கு பேசுட்டுவாங்க. அந்த அளவுக்கு தேசம் வாழ்க்கைப்படும் என்று அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்தவர் சொல்றாரு, என் கைக்குள்ள ஒரு மதில் இருக்கு. அந்த மதிலை தாண்டி உங்ககிட்ட எவனும் வர முடியாது. ஆனா நீ போகலாம். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒரு மதில் இருக்கு. அந்த மதிலை தாண்டி யாரும் உள்ள வர முடியாது. காவக்காரர் இயேசு, நல்ல மேய்ப்பன். ஆடுகளை ஓனாயிட்ட கொடுக்க மாட்டாரு. ஆனா ஆடுகள் என்ன செய்யலாம்? ஒரு தடவை பாவம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அந்த எல்லையை தாண்ட முடியும். நீ தாண்டாம காத்துக்கிட்டேனா நீ எப்பயுமே அவர் கையில தான் இருப்ப, பாதுகாப்போட தான் இருப்ப. அல்லேலூயா. அவர் கையில இருக்கிறவங்க அவர் சொல்றாரு, தாய் மறந்துட்டா கூட மறக்க மாட்டேன்றார். மறக்க மாட்டேன். அல்லேலூயா. பாருங்க, அவர் கையை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வேதத்துல ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 66வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ என்றார்கள். இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. கர்த்தருடைய கரம் எங்க இருக்கு? அந்த பிள்ளையோட இருந்தது. அப்ப கர்த்தருடைய கை ஒரு பிள்ளையோட இருந்துச்சுன்னா, தம் பிள்ளையோட இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அப்ப ஏதோ ஒண்ணு நடக்கணும்ல. அதே 1ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான். போதும்.
கர்த்தருடைய கை உங்க மேல இருந்துச்சுன்னா, அந்த பிள்ளை மேல இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, அவன் அநேக இஸ்ரவேலர் அநேக ஜனங்களை கர்த்தரிடத்திலே திருப்புகிறவனாயிருப்பானா. ஏன் யோவான் ஸ்நானகன் மேல தேவனுடைய கரம் வந்து இறங்கிட்டு, அவன் ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்புகிறவனாயிருந்தபடினால. நீ அவர் கையில இருக்கிற அலங்கார கிரீடமா, நீ அவர் கையில இருக்கிற ராஜமுடியா இருக்கிறியா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ என் கைக்குள்ள இருக்கிறவளா இருந்தேனா, என் கையில வரைந்து இருக்கிறவளா இருந்தேனா, நான் தான் உன் மதில பாதுகாக்கிறவனா இருந்தேனா, நான் உன் தகப்பனா இருந்தேனா, உன் தாய் மறந்தாலும் நான் மறக்காதவனா இருக்கிறேன், நான் உன்கிட்ட வாக்கு கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட வாக்கு? என் கை ஒருத்த மேல இருக்குன்னா அவன் ஜனங்களை என் பக்கம் திருப்புகிறவனாய் இருப்பான். அப்ப என் கை உன் மேல இருக்கா? அப்போ என் கை உன் மேல இருந்ததுன்னா ஜனங்களை என் பக்கமாய் திருப்பு, இஸ்ரவேலரை திருப்பு. உங்ககிட்ட பேசும்போது மற்றவங்க எதை பார்க்கறாங்க, எந்த வார்த்தையை கேட்கிறாங்க, எந்த வார்த்தையை உங்ககிட்ட கேட்கிறாங்க, கேட்கும் போது அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது? அவங்க வாழ்க்கை மாறுதுன்றதுக்கு என்ன அடையாளம்? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்க்கிறவங்க என்னன்னு பார்க்கறாங்க. உங்களை பார்க்கும் பொழுது, உங்களோட பேசும் பொழுது என்னதான் கத்துக்கிறாங்க? ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை இங்க சொல்றாங்க, உங்க மேல ஒரு கரம் வரப்போகுது, மற்றவங்க கத்துக்கொள்ளக்கூடிய வழி ஒண்ணு நடக்க போகுது. அல்லேலூயா. நீ கர்த்தர் கையில இருக்கிற எப்சிபாவே, கர்த்தர் கையில இருக்கிற பியூலாவே, கர்த்தர் உன் வாழ்க்கை படுவாய், உன் தேசம் பாழாக்கப்படுறதில்ல, செழித்தொங்குகிறதாய் மாறப்போகிறது. கர்த்தர் அதை சொல்லுகிறார். அதை சொல்றதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, அநேகரை தேவன் பக்கமாய் திருப்புகிற கை இருக்கும். ஏசாயா 51 அதிகாரம் 16வது வசனத்தின் பக்கமாய் திருப்புங்க. 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக. என்ன சொல்றாரு? நீ என் ஜனம் என்று உன்னை நீ ஏன் ஜனம்னு சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். நல்லா புரியுதா? அங்க யோவான் ஸ்நானகன் மேல அவருடைய கரம் இறங்கினதுனால ஜனங்களை திருப்புகிறவனாய் மாறினான். இங்க சொல்றாரு, என் வார்த்தை நீ ஏன் ஜனன்னு மற்றவங்க அறிஞ்சுக்கிறதுக்கு என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்து கொள்வேன். எவ்வளவு அழகா மறைக்கிறாராம்! எவ்வளவு அழகா தேவன் மறைத்து மூடிக்கொள்வேன்னு எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் கரம் வந்துச்சுன்னா வார்த்தை உங்க வாயில இருக்குன்னு அர்த்தம். உங்க மேல இன்னைக்கு முடியும் போது நீங்க ஜெபிக்கும் போது, ஏசப்பா உங்க கரத்தை என் மேல வைங்கன்னா ஜனங்களை திருப்புகிற அபிஷேகம் இறங்கும். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை நிறைய பேர் சொல்லுவீங்க, நிறைய பேருக்குள்ள இருக்கும். எவ்வளவோ பைபிளை படிக்கிறேங்க, ஆனா மனப்பாடம் ஆகவே மாட்டேதுங்க, ஏனே தெரியல, வார்த்தை நிக்கலங்கன்னு. இன்னைக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க. என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் ஜனன்னு மத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக என் வார்த்தைய உன் வாயில வைக்க போறேன். என் கரம் உன் மேல இறங்கி இருக்க போகிறது. அல்லேலூயா. ஒரு கரம் அவங்க மேல இறங்க போகுது பாருங்க. இன்னொரு மனிதன மேல கர்த்தருடைய கரம் இறங்குனதை நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகார பக்கமாய் திருப்புங்களேன். ஒரு காரியத்தை நாம் அங்க வாசிப்போம். 33ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்களேன்.
பின்னும் கர்த்தர், ம், இதோ ம், என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, ம், நீ அங்கே கன்மலையில் நில்லு. ம். என் மகிமை கடந்து போகும்போது ஆ, நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து ஆ. நான் கடந்து போகும் மட்டும் ஆ. என் கரத்தினால் உன்னை மூடுவேன். என் கரத்தினால் உன்னை. அப்ப அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி சொல்றாரு? பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் இருக்கு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. இந்த கல்மலையில வந்து நெல்லு. நீங்க வந்து எனக்கு முன்னாடி நின்னேனா என் கரம் உன்னை மூடுறத பார்ப்பேன். எத்தனை பேருக்கு இன்றைக்கு கர்த்தருடைய கரம் மூடுகிறதை பார்க்கணும்? விசுவாசிக்கிறீங்களா? இவருங்க கர்த்தருடைய கரம் வந்து மூடுமா. யார்கிட்ட சொல்றாருன்னா மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் கரம் வந்து மூடும். வாசிங்களேன் தொடர்ந்து. பின்பு ஆ. என் கரத்தை எடுப்பேன், ம், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், ஆ. என் முகமோ காணப்படாது என்றார். எப்படி இருக்கும் பாருங்க. என் கரத்தினால் உன்னை நான் மூடுவேன். யாத்திராகமம் 14:19. அவர் கரத்தில் மூடி இருந்தா, கர்த்தருடைய பாதுகாப்பு அவன் மேல இருந்தா, 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது ம், இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக ம், நடந்த தேவதூதனானவர் விலகி ம், அவர்களுக்கு பின்னாக நடந்தார். ம், அவர்களுக்கு முன் இருந்த ம், மேகஸ்தம்பம் விலகி ம், அவர்கள் பின்னே நின்றது. ம், அது எகிப்தியரின் சேனையையும் ம், இஸ்ரவேலரின் சேனையையும் ம், ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி ம், அவைகள் நடுவில் வந்தது. ம், எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, ம், இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ம், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். ம். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். பாருங்க, கர்த்தர் மோசேயை சொல்றாரு, நீ கைகளை உயர்த்தி சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டு, என் கரம் உன்னோட இருக்கும். இந்த கரத்தை அவன் நீட்டி நிற்கும் போது, கோல்களோட பிடித்து கொண்டு இப்படி உயர்த்தி நிறுத்தும் போது என்ன நடக்குமா? அப்படியே சமுத்திரம் என்ன செய்யுது? ரெண்டாக பிளந்து ஒரு வறண்ட வெட்டாந்தரையை போல மாறிட்டான். கையின் அந்த அந்த இதுக்குள்ள கர்த்தர் மூடி வச்சிருந்தாருன்னா உன் மேல கர்த்தருடைய மகிமை இருக்கும். நீ கைகளை உயர்த்தி நிறுத்தும் பொழுது உனக்கு பாதை திறக்கப்படும், உனக்கு ஒரு வெட்டாந்தரையான ஒரு வழி உண்டாகும். நீ இதுவரைக்கும் நடக்க முடியாத பாதையில் நடப்ப, ஒருவனும் நடந்திராத பாதையில நீ கடந்து போவ. ஏன்னா கர்த்தர் அந்த பலத்தை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தது போல என் கரத்தின் நிழலில் இருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. மோசேக்கு கொடுத்தது போல உனக்கு கொடுப்பேன்றாரு. என் கரத்தின் நிழலினாலே உன்னை மூடுவேன். என் முகத்தை நீ பார்க்க மாட்ட, ஆனா என்னுடைய பின்பகுதியை நீ பாப்ப, நான் கடந்து போகிறதை நீ பாப்ப. அப்போ ஒரு மகிமை வந்து என்ன செய்யுது? மோசேயை வந்து அப்படியே மூடிக்கொள்ளுது. அப்ப கண்மலை வெடிப்புக்கு வரணும். நீ கண்மலை வெடிப்புக்கு நீ வரும்பொழுது, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நிற்கும் போது கர்த்தர் உன்னை மூடுகிறத நீ பாப்ப. இன்னைக்கு ஆராதனை வேளையில எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? ஆண்டவருடைய வல்லமையை நீங்க சந்திச்சீங்க. இங்க யாராவது ஒருத்தர் வெறுமையா போக கூடாதுன்னு தேவன் விரும்புறாரு. அந்த ஒருத்தர் கூட கர்த்தருடைய பிரச்சனை இல்லாம இன்னைக்கு நீங்க வெளியே போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறது உண்மை, உங்களை சந்தித்து இருக்கிறது உண்மை, உங்க மேல மூடி இருக்கிறது உண்மை. அது நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 62:3 திரும்ப அதையே வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு என்ன காரியன்றத நான் தொடர்ந்து அப்படியே உங்களோட. நீங்க இப்ப யார் கையில இருக்கீங்க? அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை. நீ கர்த்தருடைய கையில், நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமோ. அப்ப என்ன கிரீடமா இருக்கீங்க? அலங்காரம் இருக்கா? அலங்காரமான கிரீடம் இருக்கா? அலங்காரமான கிரீடமா நீங்க இருக்கீங்களா? ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது நீ அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த அலங்காரம்னா என்ன? இந்த அலங்காரம் நமக்குள்ள இருக்கா? இந்த அலங்காரம் இருக்கா என்பதை நாம் தேடி பார்க்க வேண்டும். அதற்கு
கர்த்தர் உங்களை நீங்க எப்படி அலங்கரிச்சிருக்கீங்க? 61:10, ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. என்ன சொல்றாரு? அதுக்கு ஒப்பா ஒரு மணவாட்டி எப்படி நகையெல்லாம் உடுத்தி அந்த கல்யாண ட்ரெஸ் சேரி கட்டி எப்படி அவ வந்து நிக்கிறாளோ அப்படி அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்யறாராம்? உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இந்த அலங்காரம் என்ன அலங்காரம்? ஆண்டவர் ஒரு அலங்காரத்தை சொல்றாரு பாருங்க. நான் கொடுக்கிற அலங்காரத்தை நீ கொஞ்சம் கவனி. இது மணவாட்டிக்கேத்த அலங்காரம். மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம எல்லாம் எப்படி மாறணுமா? கர்த்தர் மணவாட்டியா மாறணும். மணவாட்டிக்கு ஒரு அலங்காரம் இருக்கு. அந்த அலங்காரத்தை போல நம்ம அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஏசாயா 52:1. எந்த அலங்காரன்றதை பார்த்து கொண்டு வருகிறோம். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். என்ன சொல்றாரு? உன் அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவன் 2 பேரும் வரமாட்டான். இனி வரமாட்டான். விருத்த சேதனம் உள்ளவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வரப்போகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் அலங்காரம். அந்த அவர் கையில் இருக்க கிரீடம் அலங்கரிக்கப்படுது பாருங்க. எதுக்கு? உங்ககிட்ட இந்த 2 பேர் அசுத்த எண்ணத்தோட ஒருத்தர் உங்க கிட்ட வரவிடாதபடி ஒரு அலங்காரத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட ஒன்னு? அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அப்ப கர்த்தர் சொல்ற ஏதோ ஒரு அலங்கார வஸ்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த வஸ்திரம் என்னன்னு பார்க்கலாமா? 1 பேதுரு, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துருவான். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 3:1. அந்தபடி மனைவிகளே, என்னது இருக்கீங்களா? மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ். மறுபடியும் சொல்லுங்க. உங்கள் சொந்த புருஷருக்கு. கேட்கலையே. உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து. அது என்னங்க சொந்த புருஷன்? எனக்கு சரியாவே கேட்கவே இல்லை. எல்லாரும் சொல்லுங்களேன். பார்த்தீங்களா? அவங்களுக்கே டவுட்டு. அவர் சொந்த புருஷன் தான். சொல்லுங்க. யாருக்கு கீழ்ப்படியணுமா? சொந்த புருஷருக்கு. இது ஆவிக்குரிய அர்த்தம்னா சொந்த புருஷன்னா ஏசப்பா. அதனால உங்க வீட்டில் உள்ளவங்க நினைச்சுங்க, யாருக்கு கீழ்ப்படியணுமா? யாரு கீழ்ப்படியணுமா? இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் எதுக்குங்க வைக்கிறீங்க? பைபிள்ல இருந்து இந்த வார்த்தையை எடுத்துருந்துங்க. அது என்ன சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிறது? அதுவும் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிற என்ன அர்த்தம்? அது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க வச்சுங்களேன், மாஞ்சு செய்வான். சொந்த புருஷன் என்ன டீயா பொறு வச்சு தருவான். தலை வலிக்குதுமா. தருவான் உட்காரு. யாருக்கு? அவர் யார்? அவரு சொந்த புருஷர். அவருக்கு ஒன்றும் எல்லாம் தாமதமாக தான் கிடைக்கும். ஏன் அவங்கெல்லாம் அடிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க தெரியுமா? அவங்க வந்து எப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம், இந்த நாய் எங்க போனாலும் போகாது, இங்கே தான் இருக்கான், இது நம்மளை விட்டு போகாது, அதனால கொடுக்கறத கொடுத்துக்குவான், அது சாப்பிட்றத சாப்பிட்டுக்குவான். அதுக்கு ஏதோ ஒன்று வச்சுட்டா பிள்ளைங்கன்னா எனக்கு அதுதான் நூல்ஸ் தான் வேணும்னுங்க. இந்த ஆளுக்கு பழைய கஞ்சி வச்சாலும் பேசாமல் குடிப்பாரு. அவருக்கு ஒன்றும் இருக்காது.
என்ன இருக்கா, சரி மனைவி அங்கே வேலைக்கு போயிட்டு வர பிள்ளைய கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்னு அவருக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த அம்மா அந்த பிள்ளைங்க குழந்தைங்க அவள் கேட்குற மாதிரி செய்வாரா? ஏங்க ஏம்மா இன்னைக்கு நூடுல்ஸ், யோ உனக்கு எப்போ பார்த்தாலும் கடையில் சாப்பிட்ணுங்க, நான் செஞ்சு தரதை சாப்பிடியான்னு. அப்படி அவங்க இந்த வார்த்தையை எப்படி தான் ஏற்றுக்கிறது இல்லைங்க. சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிறது. வாசிங்களேன். அப்பொழுது அவர்களில் யாரையாவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், யாராவது உங்க புருஷன் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்களாய் இருந்தா பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள், இந்த நடக்கைன்ற வார்த்தையை எடுத்துடணுங்க. இந்த நடக்கையே இருக்கவே கூடாதுங்க. ஆமா, இந்த பயலுக எப்பயுமே அப்படி கிடையவே கிடையாது. அதனால அந்த நடக்கையை எடுத்துடணும். என்னவா, உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி. இங்க பாருங்க, வசனத்தை போதிக்கவே தேவையில்லையா. ஏன் நிறைய பேர் வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்கன்னு ரகசியத்தை புட்டு புட்டு வைக்கிறார் பாருங்க. போதனையே பண்ண தேவையில்லையா. மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். பார்த்தீங்களா? சரி, அடுத்து வாசிங்க. மயிரை பின்னி. என்னங்க என்னங்க வாசிங்க. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய என்ற வீட்டுக்காருக்கு அப்படி இருந்தாதாங்க பிடிக்கும். புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், ஆண்டவர் சொல்றாங்க, இந்த புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இருக்க வேணாம். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பேஸ்ட் ஒரு ப்ரெஷ்ஷை போட்டு இழுத்து லிப்ஸ்டிக்கை போட்டு தோடை மாட்டி எல்லாத்தையும் மாட்டிட்டு என்னைக்கா வந்து யோ நல்லா இருக்காயான்னு கேட்டோன்னே அவர் என்னைக்கா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரா? என்னைக்குமே அந்த ஆள் சொன்னதே இல்லை. எதுக்குடி இதெல்லாம் உனக்கு இந்த வயசுல போய் எதுக்கு இந்த இது? ஒரு பாஸ்டரு ஒரு கல்யாண மண்டபத்தில் திடு திடு திடுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னங்க கேட்குறான். இல்லை, எனக்கு அந்த வீட்டில் அந்த பொண்ணு மட்டும்தான் தெரியும். நான் உள்ள போனேன், ஆனால் வேற பொண்ணு இருக்கு, மாப்பிள்ளையும் எனக்கு தெரியாது, அந்த உறவினர்கள் யாரும் தெரியாது. அந்த பொண்ணு வந்து ரகசிய கிறிஸ்தவ. நான் வந்து தெரியாமல் வேற ஒரு ஆள் மாதிரி போய் நிற்கிறேன். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் எப்படியா வந்துருங்க பாஸ்டர்ன்னு சொன்னா வந்து நிற்கிறேன். ஆனால் அந்த பொண்ணு தான் இது அதுதான் மணப்பெண்ணு சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணை காணா வேற யாரோ ஒரு பொண்ணை நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு இவர் வெளியிலேருந்து முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ பக்கத்தில் நின்று கூட கேட்குறோம், என்னங்க நீங்கள் தேடி வந்த அந்த அந்த பொண்ணு பேர் எப்சிபான்னு வச்சுங்களேன், எப்சிபா பொண்ணு அதான் நான். ஆமாம் அதானே. என்னங்க சொல்கிறீங்க, அந்த பொண்ணு ரொம்ப கருப்பாக இருக்குமேன்னு 2 இன்ச்சு ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு. பாஸ்ட்டுக்கு அடையாளம் தெரியாமல் வெளியே வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணையே காணோம் சொல்லி. எவ்வளவு ஏற்றிருப்பாங்க. அந்த பொண்ணு முகத்தையே தூக்க முடியாத அளவுக்கு வெயிட் ஏறி இருக்கு முகத்தில். அடையாளமே தெரில. குட்டி போட்ட பூனை மாதிரி இந்த பாஸ்ட் வெளியே நின்று அவ்வளாத்திக்கிட்டு இருக்காரு. நாங்கள் என்னைக்காவது அப்படி பண்ணியிருக்கோமா? என்னைக்காவது எங்களுக்கு இருக்க மீசை மேலேயாவது 2 கோடையாவது போட்டு வந்திருக்கோமா? எல்லா வேலையும் செஞ்சில கடந்து வர்றீங்க. சரிங்க, கல்யாணத்துக்கு போற அந்த அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடக்கிற மேக்கப் என்னங்க அது சொல்லுங்க. கல்யாணம் பண்ண விடுங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்கள சொல்லுங்க. முதல்ல குறைஞ்சபட்சம் சண்டே கூட சொல்லுங்களேன். கண்ணாடிக்காக சண்டை நடக்குமா? சரி, 1 மணி நேரமாவது எடுத்துக்கிறீங்களா இல்லையா? யாராவது ஒருத்தர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முழங்கால் போட்டு 1.5 மணி நேரம் ஆகுமா? சரி, 1 மணி நேரம் எடுத்துக்குவான். 1 மணி நேரம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே அந்த மணமகள் எங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளை, அதை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு 1 மணி நேரம் மேக்கப் பண்ணி பாடிட்டு 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு போனா அந்த பிள்ளை நிலைமை எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை வாழ்க்கை எப்படி மாறும்? யாராவது ஒருத்தவங்க 1 மணி நேரம் அப்படி ஜெபிச்சுட்டு போயிருக்கீங்களா? கல்யாணத்துக்கு போகும்போது முழங்கால் போட்டு 1 மணி நேரம் ஆனாலும் அந்த இது அப்படியே இழுத்து 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 காது வரைக்கும் போயிருக்கோம். எல்லா கோடையும் இழுத்து 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 லிப்ஸ்டிக்கை போட்டு தேய்ச்சி அடையாளமே தெரியாத அளவுக்கு மாற்றி உள்ளே போனால் கல்யாணம் இது பொண்ணா அது பொண்ணா அப்படி கேட்குற அளவுக்கு மாற்றி பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துடுறது.
அந்த ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போனா எப்படி இருந்திருக்கு அந்த பொண்ணு? அப்பா அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா, அந்த பிள்ளை வாழ்க்கை தொடங்குதுப்பா, அந்த பிள்ளையோட கூட இருங்கப்பா. அந்த ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்களேன், உங்களை கனப்படுத்துவார் கர்த்தர். அந்த பிள்ளை நல்லா செழித்தோங்கி அந்த வாழ்க்கை மாறும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. இங்க எப்படி சொல்லப்படுது? மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம். அடுத்து அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் இருக்கா? அத நாங்க வீட்டுக்குள்ள போகும்போது வெளியே கழட்டி வச்சுட்டு தாங்க உள்ள போவோம். சாந்தம். ரெண்டாவது அமைதலும் உள்ள ஆவியாகிய. ஏன் பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சும்மாவே இருக்க முடியாது, பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்களை கொண்டு வந்து சபையில ஒரு மணி நேரம் பேசாம உட்காருங்கடான்னா பக்கத்துல உள்ள குழந்தைட்டையாவது 2 வார்த்தை பேசிடுவாங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பேசவே கூடாதுன்னு சொல்லி வச்சாலும் கூட ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல இதுல போட்டிருந்தது நினைக்கிறேன், ஒரு கணவன் மனைவி 2 பேர் நின்று நான் செய்யறத நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவான். அவன் வாயை மூடிட்டு பக்கத்தில் இருக்க கை அப்படி தூக்குவான், அந்த பொண்ணு தூக்கும், அப்புறம் கை கீழே போடுவான். எனக்கு எல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு ஈஸி தானே, நான் செஞ்சிருவேன், இது செஞ்சிருவேன், அது செஞ்சிருவேன், சாதாரணமாக இருக்கேன், வேற ஏதாவது சொல்ல, அது சொல்ல, இது சொல்ல, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அவன் திரும்பி, இது வரைக்கும் நான் வாயை முடிந்தேனே, நீ வாயை முடியிருந்தியா? அதை மட்டும் அது மாதிரி நம்ம ஆளுங்க வாயை மட்டும் மூடிருன்னு சொன்னா உலகமே இடிஞ்சு போயிடும். ஆனால் வாயை ஒருத்தன் மூடிட்டானா எங்கேயோ போயிடுவாயா அவன். குறிப்பா பெண்கள் ஓட்டு போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சொல்லி தீர்த்துடணும். ஒரு மணி நேரம் மேக்கப் போடுறது எவ்வளவு வேதனையா இருக்குன்னு ஆண்களுக்கு மட்டும்தான் தெரியும். முதல்ல ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க, அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுக்க போவாங்க, ஒரு 2 சேலையை ஆரம்பத்தை செலக்ட் பண்றாங்க பாருங்க, அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு ஒரு மூட்டை சேலையை குமிச்சு தேடிட்டு கடைசியா வந்து அந்த முதல்ல செலக்ட் பண்ண பாருங்க, அதுல ஒரு சேலை எடுத்துட்டு வெளியே வருவாங்க பாருங்க. அந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? காத்திருக்கணும். கர்த்தர் சமூகத்தில் நாளா என்ன செய்வேன் தெரியுமா? அந்நிய பாஷை பேசிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு வெளியில நான் தனியா வந்துடுறேன்னா தேவனை மகிமைப்படுத்தி நான் பாடு துதிச்சு கிடப்பேன். இவங்க என்ன சொல்லுவாங்க, இவனுங்களை என்ன செய்ய, நீங்க போய் எடுத்துருவாங்க, நான் கார்லயே உட்காந்துக்கிறேன் சொல்லி கர்த்தரை துதியா துதிச்சு, ஆண்டவரே ஒரு புடவையாவது ஒரு சுடிதார கண்ணில் காட்டிருங்க, அது அவங்க இருதயத்துக்கு பிடிக்கணும், அது நல்லா நம்ம ஜெபம் பண்ணி வாங்கணும்ல. ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் வராத எவைகளும் எப்படி வரணும்? அந்த ஆள் ஜெபம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாரு வெளியே உட்காந்து. இன்னொரு ஜெபமும் இருக்கு, எப்படியா சீக்கிரம் அனுப்பிவிட்டுருங்க ஆண்டவரே, பசிக்குது எனக்கு. அதுவும் நடக்கும். நாங்க 7-8 காப்பி குடிச்சிட்டு வந்து உட்காந்தாலும் அங்கிருந்து வரமாட்டாங்க ரிசல்ட்டு. என்ன அவசரம், பொறுங்க, வருஷத்துக்கு வரும்போது தானே எங்களை கூட்டிட்டு வரீங்க என்ன. அல்லேலூயா. பாருங்க, ஒரு காரியத்தை வாசிங்களேன், அந்த வசனத்தை தொடர்ந்து 5வது வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். எப்படி 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 அலங்கரித்தாங்களாம்? புருஷருக்கு கீழ்ப்படிஞ்சு அலங்கரிச்சாங்களாம். கீழ்ப்படிதல் அவங்களுக்கு அலங்கரிப்பா மாறிடுதான். எத்தனை பேருக்கு புரியுது? நாங்க இருக்கிற கடுப்புக்கு நல்லாவே புரியுது ஆண்டவரே. எப்படி புரியுது? சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். அது எப்படிங்க? நீங்க உங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு உங்க வீட்டுக்கார போய், ஆண்டவனே, இவ சர்ச்சுக்கு போறது வரைக்கும் நல்லா தானே இருந்தா, சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி இவன் நல்லா தானே போனா, அந்த ஆள் என்ன சொன்னான்னு தெரியலங்க, வீட்டுக்கு வந்து ஆண்டவனே ஆண்டவனே என்னை கூப்பிட்டு தெரியுறான், எனக்கே பயமா இருக்கு, எனக்கு ஏதோ குழி தோன்றாளா என்ன தெரியல, ஏண்டி ஏதோ படவடவை கேட்கிறியா, ஆண்டவனேன்னு என்னை கூப்பிடுறியன்னு. இவ எப்படி கூப்பிட்டுருக்கா சாராளே? அவரை ஆண்டவன் என்று சொல்லி. வீட்டுக்கார போய் ஆண்டவன் ஆண்டவன் எப்படி இருக்கீங்க ஆண்டவன், அவரே குழம்பிடுவார். என்ன ஆண்டவன் ஆண்டவன் போட்டு பாடாப்படுத்துற. சர்ச்சுக்கு போற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, ஆண்டவன் இவ்வளவு மரியாதையா ஒரு நாள் என்னை கூப்பிட்டது இல்லையே. ஆண்டவன் வாங்க, ஆண்டவன்
உட்காருங்க ஆண்டவன். ஆபிரகாமே மேலங்களி தெரியும் பார்த்திருப்பாரு. இந்த அம்மா என்ன கேட்கும் தெரியலையே, என்ன கேட்க போன்னு தெரியலையே, ஆண்டவன் ஆண்டவன் கூப்பிடுதே. எப்படி ஒரு காரியத்தை அப்ப எந்த அலங்கரிப்பை காட்டிட்டு எங்க ஆண்டவர் சொல்றாரு. இந்த மேல உள்ள வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, இது தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதா நீங்க மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தைரியம் வரும். உங்க வீட்டுக்காரரை உயர்ந்த ஸ்தானத்துல கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு ஆசை வரும். நீங்க அழைப்பீங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பீங்க, அவர் கௌரவம் உள்ளவர் மாறுவாரு. அப்பொழுது உங்க நல் நடக்கையினால அவர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். கீழ்ப்படிதலை குறித்து அங்க ஒரே ஒரு காரியம் கொடுத்திருக்கு, அதை மட்டும் வாசிங்களேன். கீழ்ப்படிதலை குறித்து 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? நீங்க என்னதான் ஆராதிச்சு என்னதான் பண்ணாலும் ஆண்டவர் சொல்றாங்க, நீ அமைதியில் உள்ளவளாய் வாயை திறவாதலை பேசாம இருக்கிறது தான் அது விசேஷித்த அலங்கரிப்பு. கர்த்தர் அதை தான் விரும்புகிறாரு. மயிரை பின்னுதலாவது, பொன் ஆபரணங்களையாவது, உயர்ந்த வஸ்திரங்களையாவது நீ உடுத்தி கொண்டு நீ அலங்கரிக்கிற அலங்காரம் தேவனுடைய பார்வையில மேன்மை அல்ல. அவர் கையில் இருக்கிறவங்களுக்கு அது அலங்கரிப்பல்ல. ஏன்னா இத்தனை பாதுகாப்பையும் இத்தனை காரியத்தையும் கொடுக்கிறேன்னு சொன்னவர் யாருக்கு கொடுக்கிறேன்னாரு? கீழ்ப்படிதல் உள்ளவங்களுக்கு தான். நான் தேவனை தான் ஆராதிக்கிறேன், இயேசுவை தான் ஆராதிக்கிறேன் அப்படின்னா அந்த ஆராதனை வீணா இருக்கும். நான் வேதத்துல ஒரே ஒரு மனுஷியை காட்டிட்டு நான் ஜெபித்து முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 9ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்துல ஒரு மகளை நான் உங்களுக்கு காண்பிச்சுட்டு நான் ஜெபிச்சு முடிக்கிறேன். ஒரே ஒரு மகளை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோப்பா பட்டணத்தில். என்ன பட்டணம்? யோப்பா பட்டணத்துல கிரேக்கு பாஷையிலே தொர்க்காள் என்னும் அர்த்தங்கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். என்னெல்லாம் செஞ்சாலாம்? நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். கவனிங்க, ஆண்டவருடைய நற்குணத்தில் ஒரு குணம். ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வசனங்களை நீங்க கொஞ்சம் வாசிங்களேன், அவங்க இன்னும் தெரிஞ்சுக்கட்டும். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு. நற்குணம்னு சொல்லும் பொழுது இவட்ட இருந்த குணத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். ஆண்டவர் என்ன பிரியமா இவ செஞ்சான்னு இவளை உயிரோட எழுப்புறதற்கு தேவ மனிதனாகிய பேதுரு அங்க வர்றாருன்றதை நீங்க பார்க்கணும். அவ என்னெல்லாம் செஞ்சவளா இருந்தாலாம்? தான தர்மம் பண்ணவளா இருந்தாலாம், நற்கிரிகை செஞ்சாலாம், உயர்ந்த வஸ்திரங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவங்களா இருந்தாங்களாம். உங்க வீட்டுக்கு யாராவது தர்மம் கேட்டு வரும்பொழுது உணவு இருந்தா உணவு கொடுங்க, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுங்க, பசியோட ஆகாரம் கொடுங்க, தண்ணீர் கொடுங்க. ஏதாவது ஒரு கவனிப்பு. கர்த்தர் ஏன் உன் வீட்டை ரோட்ல வச்சாரு அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கும். கர்த்தர் நீ யாருக்காவது ஒருத்தருக்கு போஷிக்கும் போது தேவ தூதர்களுக்கு போஷிக்க எதிர்பாராம நடக்கும். ஒரு வேளையில கர்த்தர் அந்த இடத்துல தேவன் தன்னை வேறு மறுரூபப்படுத்தினது போல கொண்டு வருவாரு. ஏதாவது ஒரு காரியம் அங்க நடக்கும். இந்த காரியத்தை வாசிங்க. என்னவா? தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொர்க்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். வஸ்திரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா யாருக்கு கொடுக்கிறதுக்கு? ஏழைகளுக்கு கொடுக்கிறதற்காக அங்கே ஒரு காரியம் நடைபெற்றிருந்தது. அல்லேலூயா. அங்கே ஒரு காரியம் நடைபெற்றுச்சு, ஏழைங்களுக்கு கொடுக்கிறதற்கு. கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருதுன்னா
நம்ம போய் 300 சேலையை திருப்புறமே, ஒரு சேலை யாராவது ஒரு ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு. சபையில் இன்னைக்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா, சங்கீதத்துல ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணுன்றது இன்னைக்கு நாங்க ரொம்ப தாமதமா வந்தோம். பாஸ்டமா 1 வாரமா சிக்கா இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ண, எங்க குடும்பத்திற்கு ஜெபம் பண்றதுக்கு ஜெபம் ஆள் கூட்டம் வேணும். வர்ற பாஸ்டர்கள்லாம் சொல்றது காரியம் என்ன தெரியுமா? சபை போதகருக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க வேணுங்க, எழும்பணுங்கன்றாங்க. நாங்க என்ன நினைக்கிறோம், உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் நன்மை நடக்கணும்ன்ற போராடுறோம். உங்களுக்காக இன்னைக்கு பாருங்க, துதி ஆராதனைக்கு செலவிட போறோம், நிறைய செலவிட போறோம். உணவு காரியங்கள், ஊழியக்காரங்களை கொண்டு வந்து போஸ்டர் ஒட்டி அநேக காரியங்களை அங்க செயல்படுத்த போறோம். எதற்கு? உங்க வாழ்க்கையில நீங்க துதிச்சு ஒரு பெரிய வெற்றியை நீங்க அடையணும், வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரன்றதுக்காக நான் போராடுறேன். நீங்க எங்க கூட கைப்பிடிச்சு நின்று நீங்களும் போராடினீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த வருடத்துல ஒரு பெரிய வெற்றியை காண்பீங்க. அதை பார்க்கணும் எங்களுக்கு ஆசை. அவன் ஊழியக்காரங்களுக்காக நீங்க செபிக்கணும், அநேகருக்காக நீங்க கொடுக்கிறவங்களா நீங்க மாறணும். பாருங்க, வஸ்திரம் வரும் பொழுது இந்த வருடத்துல ஒரு தீர்மானம் பண்ணிடணும். இன்னைக்கு பாருங்க, நான் ரொம்ப ஆச்சரியம். என் பிள்ளைங்க வளரணும், மிகுதியா எடுக்கணும், நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக்கொள்ளணும். நான் போஸ்ட் அடிச்சு போராட போறேன். எதுக்கு? என் பிள்ளைங்க வெற்றி பெறணும், அநேக ஜெயத்தை நீங்க இந்த இடத்துல பெற்றுக்கொண்டு நிக்கணும். நீங்க இந்த சபைக்கு வந்து வீணா போயிடக்கூடாது, நீங்க வெறுமையா திரும்பிடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதம். இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய அந்த ஜெபம் ஏறெடுக்கிறோம், ஏன் துதி ஏறெடுக்கிறோம், எதையாவது ஒண்ணு உங்களுக்கு ஒரு நன்மை நடந்துராதான் நினைக்கிறோம். நீங்க கை கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அத்தனை நன்மை நிறைவேறி முடியும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் பக்கமாய் திருப்புங்களேன். கடைசியாக ஒரே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். நான் முதல்ல ஒன்று சொன்னேன், கடைசியா முடிக்கிறேன்னு. ஆனா அதை முடிக்க முடியல. ஆண்டவர் திரும்பவும் ஒன்று சொல்றாரு, நீ அதை சொல்லாம முடிச்சிடாதன்றாரு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் பக்கம், புதிய ஏற்பாடுல 286வது பக்கம் எடுத்துக்குங்க. 8வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். அன்றியும் 2ஆம் அதிகாரத்துல தானே 8 வாசிங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. அப்ப புருஷர் எப்படி இருக்கணுமா? ரெண்டு கேரக்டர் இல்லாம இருக்கணுமா? கோபம் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதான். 2 காரியம் இல்லாம இருக்கணும். பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப கணவன் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணுமா? கைகளை உயர்த்தி ஜெபிக்கணுமா? வசனம் சொல்லுது. ஸ்திரீகளும் மயிரை மறுபடியுமா பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும். அப்ப எது நமக்கு தகுதி? அதை தேர்ந்தெடுக்கணும். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும். என்னவா? நானும் நம்ம தெருவிலே இருக்காது, தெளிந்த புத்தியினாலும், நம்ம குடும்பத்துக்கே இல்லாதது, தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே. பாருங்க, இந்த தேவ பக்தி உள்ள ஸ்திரீ இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஈடாவாது நிக்கிறேன்னு சொல்ற அளவுக்காவது ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். எது இந்த அலங்கரிப்பு நமக்கு? எதுக்கு இத்தனை அலங்கரிப்பு நமக்கு? அது என்னங்க இது? தகுதியான வஸ்திரம், நாணம், இதெல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ள வரணும். மறத்துருச்சு நம்ம ஆளுகளுக்கு. இரும்பாக்கிட்டாங்க இருதயத்தை, கல்லாக்கிட்டாங்க. அந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டுல சண்டையே இருக்காதுங்க. நம்ம வீட்டிலே கணவர்மார்கள் 2 விஷயத்தை தூக்கிட்டாவே வீட்டில் இன்னும் அந்த 2 விஷயத்தை தூக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணுமா? மயிரை பின்றது, எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட பேசுற நேரத்தை சொல்லுங்க சொல்லுங்க முடியை விரிச்சு போட்டு அங்க நிக்கிறது. அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்டையும் பேசுங்க. அவர்கிட்ட பேசும்போது என்ன செய்யணும்? முக்காடு போடணும். இவர்கிட்ட போய் முக்காடு போட்டு நிக்க கூடாது. முக்காடு போட்டாலே என்ன வாங்க போறாளோ, என்ன கேட்க போறாளோ நான் கேட்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 11. ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து. கையாடுது பாத்தீங்களா? உங்களுக்கே தெரியுதா?
தடுமாறுறது உங்களுக்கே தெரியுதா? அடக்கம் இல்லைன்னு வர மாட்டேது பாருங்க. ஸ்ரீ எப்படி இருக்கணுமா? அடக்கமுடையவளாய் இருந்து. ஸ்ரீ எப்படி இருக்கணுமா? கேட்கலையே. அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். எப்படி? அமைதலோடு இருந்து. அதுக்குள் 100 வார்த்தை அவரை பேசி தூண்டி விட்டு, அப்புறம் அங்கிருந்து பாஸ்டர்ட்ட வந்து என்னை அவர் அடிச்சிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் வேற. நீ என்னம்மா செஞ்ச? ஒண்ணுமே செய்யல பாஸ்டர், விளக்க மாத்து மட்டும் காட்டினேன். ஒண்ணுமே செய்யலையா, விளக்க மாத்து எடுத்து அவரை காட்டினாராம். உன்னைய உயிரோடையாமா விட்டாரு? விளக்க மாத்து எடுத்து அவருக்கு நேரம் காட்டிட்டு இங்க வந்து நான் ஒண்ணுமே பண்ணல பாஸ்டர், ஒண்ணுமே செய்யலையா. முதல்ல தூண்டி விட்டாச்சு, அவரை கொதிக்க விட்டுட்டு ஒண்ணுமே செய்யல, வாயவே திறக்கலையே. அப்புறம் ஏன் அடிச்சேன்? அவ என்ன செஞ்சா? ஆக்ஷனை மட்டும் கேளுங்க, வாயை திறக்கல, விளக்க மாத்த மட்டும் காட்டிட்டு கீழே வச்சா. என்னன்னு? தொடப்பம் பிஞ்சிரும்னு சொல்லாம சொல்லி. அப்புறம் எப்படிங்க இருக்க? ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை அழுகுது, சுத்தி இருக்கிறவங்களாம் சிரிப்பான். பார்த்துருக்கீங்களா? என்னங்க குழந்தைய பார்த்ததே இல்லை அது மாதிரி பார்க்குறீங்க? அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன நடக்கும்? குழந்தை கதறி கதறி அழுகும். அப்பா அம்மாவெல்லாம் அவ்வளோ சிரிப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க என்ன ஆண் குழந்தையா என்ன பெண் குழந்தையா அவங்க கேட்டு இவங்களா சிரிச்சு அந்த குழந்தை அழுகிறதுக்கு முட்டாய் கொடுத்துக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கறத பார்த்தா குழந்தை இப்பதான் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. ஆனா ஒரு மனுஷன் சாகும்போது பார்த்துருக்கீங்களா? அவர் அழுக மாட்டாரு, சுத்தி இருக்கிறவங்க அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நாங்களாம் அந்த பக்கம் போறதே இல்லைப்பா. எவன் செத்தாலும் யார் வீட்டுக்குள்ளே நாங்கள் எங்கள் வீட்டில் போய் கதவு மூடி, அவன் வீட்டில் நடந்துருச்சு எங்கள் வீட்டுக்கு வரல, ஜெபம் பண்ணணும் யானிலாம், அவனுக்கெல்லாம் நல்லா இருக்கணும். என்னங்க பாருங்க, அவங்க பரலோகத்துக்குள்ள சேர்றதுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உங்க தெருவில் ஒருத்தன் போயிட்டானா அவங்ககிட்ட கேட்பாரு, அவனுக்காக சத்தியம் தான் சொல்ல முடியல, ஒரு ஜெபமாவது பண்ணியா? ஆண்டவரே நீங்க இளைப்பாறுதல்களை சேர்த்துருங்கப்பா, அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, அவங்க எப்படியாவது சமாதானத்தோட கூட பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க உதவி செய்யுங்க. ஜெபமாவது பண்ணிடணும். யாராவது உங்க தெருவில் சிக்கா இருந்தாங்கன்னா நீங்க வீட்டில் உட்காந்தாவது இல்லை அவங்களுக்கு போயாவது சத்தியத்தை சொல்லிட்டு நல் நடக்கையை காட்டிடணும். அங்கே போய் பொறுமையா எடுத்து சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு விடுதலைக்கு ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு, உங்க கண்ணீரை துடைப்பாரு, உங்க வாழ்க்கையே மாறும். உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற காட்டிலும் மேன்மையான உங்கள்கிட்ட நிறைய சாரீஸ் இருக்கா? யாராவது ஏழைங்க இருந்தால் அவங்களுக்கு கொண்டே கொடுங்க. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பத்தாம அதுக்கு இப்போ என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆச்சுங்க, குட்டி குட்டி ஜாமா விளையாடாதுங்கன்னா யாராவது குழந்தைங்க இருந்தால் அந்த குழந்தைக்கு கொண்டு போய் கொடுங்க, அதுக்கு விளையாடட்டும். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அதை எடுத்து பேக் பண்ணி கட்டி மேலே எடுத்து வச்சு, எதுக்குன்னா பேரம்பேத்தி வருங்கல்ல, எப்ப இவங்க பெத்து அவங்க வர்றதுக்கு கொண்டு கொடுக்கணுமா, அதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. தொட்டி ஏண்டா எடுத்து வச்சிருக்கீங்க? இந்த கட்டையம் கட்டா மகளோட மகளுக்கு கொடுங்க. யாருக்காவது துர்கால் என்ன செஞ்சா தெரியுமா? தன்னிடத்துல இருந்த சேலைகளை எல்லா காரியத்தையும் ட்ரெஸ்ஸு வஸ்திரங்களை கொண்டு போய் அநேகருக்கு கொடுத்ததுனால சுத்தி இருக்கிறவங்க ஊழியக்கார்ட்ட போய் சொன்னாங்க, அவ உட முடியாம கிடக்கிறா, அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஜெபிக்கிறதுக்கு மற்றவங்க வருவாங்க. துர்காலுடைய குணாதிசயம் அதுதான், கொடுத்து பழகியிருந்தா. அதனால அவங்களுக்கு வந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இந்த கையை கழுவிட்டு வந்து உதறது, சோறு அங்கிட்டு 2 விழுந்துருமோன்னு நினைச்சு. அப்படியா? பசியா இருந்தா ஏதோ ஒன்றை கொடுக்கணும். அதனாலதான் ஆண்டு சொன்னாரு, ஆலயத்துல தர்மம் போடுற காரியத்தை குறித்து பார்க்கும்போது 2 காசு சாப்பாடுக்கு வச்சிருந்ததை போட்டதை பெஸ்ட்னாரு. ஏன்? எனக்கு இல்லைனாலும் கர்த்தர் எனக்கு தருவார்னு உன் விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு நீ விதைக்கணும், கொடுக்கணும். உன்னால உன் பிறந்த நாளோ உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல நாட்டோ என்ன காரியம் நடந்தாலும் யாராவது ஒருத்தவங்க ரோட்ல தர்மம் எடுக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு உணவு பாக்கெட்டு, ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு, ஏதோ ஒண்ணு வாங்கிக்கூட.
அவங்க வயிறார சாப்பிட்டுவாங்களே, அது உனக்கு ஆசீர்வாதம் தானே. கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். நீங்க அவர் கைக்கு போயிருங்க. அவர் கையில பாதுகாப்பு இருக்கு. தாய் மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டாரு. அவர் கையில் இருக்கிறவங்க மேன்மையான அலங்கார வஸ்திரம் தடுத்திருப்பாங்க. அவன் பக்கத்துல கூட துஷ்டன் வரமாட்டான். அப்படிப்பட்ட பாதுகாப்பு உண்டாயிருக்கும். கர்த்தர் கையில இருக்கிறவங்க மேல கர்த்தருடைய வார்த்தை அவங்க நாவல இருக்கும். கர்த்தர் அவரை மூடி இருந்தார்னா அநேகர் தேவன் பக்கம் திருப்புகிறவங்களா மாறுவீங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க விசேஷித்தவங்களா இருப்பீங்க. எலியா மேல கர்த்தருடைய கரம் இருந்ததுனால அக்கினிய வானத்திலிருந்து இறக்கினாரு. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா இதுவரைக்கும் காணாத விடுதலையை பெறுவீங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க பாழாக்கப்பட்டவள் அல்ல, நீங்க செழிப்புள்ளவங்க, நீங்க மகிழ்ச்சி உள்ளவங்க. நீங்க உங்க அலங்காரத்தை மாத்துங்க. இனி உங்க அலங்காரம் இன்னைக்கு சொல்லிட்டாரு, நீ கணக்கு கேட்பாரு. இனி சொல்லிட்டாரு, இனிமே கேட்பாரு. ஏன் உனக்கு இந்த அலங்காரம் வரல, ஏன் உனக்கு இந்த அலங்காரம் வரலன்னு கர்த்தர் கேட்பாரு. நீ இன்னிலிருந்து மாறு. இன்னிலிருந்து உன் தேசம் வாழ்க்கைப்படும். இன்றிலிருந்து உன் தேசம் ஆசீர்வாதமா மாறும். நீ கர்த்தருடைய கையில் இருக்கிற அலங்கார கிரீடம், அலங்கார கிரீடம், அலங்காரமான கிரீடம். கர்த்தர் உன்னை அப்படியாக மாற்றுகிறார். கர்த்தர் உன்னை மாற்றி ஆசீர்வதிக்கிறார். தகப்பனே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தின் நிழலினால் மூடும். உம்முடைய கரத்தின் நிழலினால் மூடும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடும். இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தின் கிரியைக்குள்ளாக மாற்றி சாட்சியா நீர் வைக்க ஒப்பு கொடுக்கிறேன். எந்த வஸ்திரம் வேண்டாமோ, எந்த காரியம், பொன் ஆபரணங்கள், அநேக காரியங்கள் வேண்டாமோ, அதை விட்டு விலகி வெளியேற கர்த்தர் உதவி செய்யும். அநேகருக்கு துர்காலை போல தானம் தர்மம் பண்ணவும், உடுத்து வஸ்திரங்கள் கொடுக்கவும், மேன்மையான ஆசீர்வாதத்தை கட்டளையிடவும் அவர்கள் சாட்சி உள்ளவர்களாய் மாறட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே.